ஓகே. எனக்கு உண்மையிலே நான் இன்னைக்கு ஒரு ஃபேஸ்க்குன்னு எடுத்தனா அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. எனக்கு இயல்பான கேள்வி நெசசரிலி இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தேவையா ஒரு ஆளுக்கு? இல்ல அதுதான் மார்க்கெட்டிங். இவன் மெடிமிக்ஸோட ஒரு ஆட் நீங்க பார்த்துருக்கோம். ஒரு 15 இயர்ஸ், 20 இயர்ஸ் பேக் அதெல்லாம் மறந்துடுங்க. எங்க ஆடே அத பேஸ் பண்ணி தான். நெறைய ப்ராடக்ட்ஸ் பாத்ரூமுக்குள்ள இருக்கு. இது ஒண்ணும் ஆ, ஆ, தேவையில்ல. நீங்க ஆ, இதுக்கு ஆ. பதிலா மெடிமிக்ஸ் அதுவும் அதுவும் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆட் தான் அந்த காலத்துல. நல்லா எஃபெக்டிவா இருந்தது. பட் கன்சூமர் சைட்ல என்னன்னா, நெறைய ப்ராடக்ட்ஸ் ஒரு கன்ஃப்யூஷன். நான் எத சூஸ் பண்றது? முன்னாடிலாம் பிஹெச் வேல்யூங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு ஃபேக்டரே தெரியாது. நீங்க பிஹெச் வேல்யூ பாருங்க, அதுல இது இருக்கான்னு பாருங்க, சோடியம் இருக்கான்னு பாருங்கங்கப்போ, ஒரு சோப்ப எப்படி சூஸ் பண்ண நினைக்கிறீங்க? சோப்போ, இல்ல வந்து ஃபேஸ் வாஷோ, இல்ல ஒரு ஹேருக்கு போடுற ஷாம்பு, கண்டிஷனர் இத எப்படி சூஸ் பண்ண நினைக்கிறீங்க? என்ன பார்க்கணும்? சோப்போட பர்ப்பஸ் என்ன? ஸ்கின் வாஷ் பண்ணணும். கிளென்ஸ் பண்றது. கிளென்சிங் தான். அதுக்கு எந்த சோப்பு யூஸ் பண்ணாலும் ஓகே தான். இப்ப மார்க்கெட்ல இருக்கிற எல்லா சோப்புமே ஸ்கின் கிளீன் பண்றதுக்கு அது ஓகே தான். சில ஆள்கள் வந்து அது அழகா இருக்கா? லுக் ஆ. எப்படி இருக்கு? டிரான்ஸ்பேரண்டா ஸ்மெல்ல இருக்கா? எதிர்பார்க்குறாங்க. ஸ்மெல் எதிர்பார்க்காங்க. அந்த மாரி தான். ஸோ அது பியூர்லி பெர்சனல் பிரிஃபரன்ஸ்.